ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இட்லி, தோசை, சப்பாத்தி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியான இஞ்சி பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா 1 மாதம் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். சரி வாங்க, இப்போ இந்த இஞ்சி பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது கூட 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. இந்த காஞ்ச மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 10 அளவுக்கு எடுத்துருக்கேன். இதுவே காரம் குறைவான மிளகாய் வற்றலாக இருந்துச்சுன்னா 15 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மிளகாய் வற்றல் லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. இந்த அளவுக்கு செவக்க வறுப்பட்டுச்சுன்னா போதும். இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1/2 கப் அளவுக்கு பூண்டு தோலெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். 1/2 கப் பூண்டு வந்து நமக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்குது. கூடவே 1/4 கப் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பூண்டு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு இஞ்சி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ 100 கிராம் பூண்டுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்க்கிறேன். கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிடலாம். எப்பயுமே இந்த சட்னிக்கு மட்டும் இஞ்சி பூண்டு வெங்காயம் வதக்கிற போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும். சட்னியோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கி தோலெல்லாம் சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி இருக்கணும். இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸில் 3 தக்காளி எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். சின்ன நெல்லிக்காய் சைஸில் சேர்த்திங்கனாலே போதும். நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால இதுவே நமக்கு நல்ல புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும், சீக்கிரமாக வதங்கிடும். சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ தக்காளி இஞ்சி பூண்டோட சேர்ந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுக்கிற மிளகாய் வற்றலை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிளகாய் வற்றல் நல்லா நைஸாக மையும். உப்பு சேர்க்கிற போது மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிற போது கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. மிளகாய் வற்றலை இது மாதிரி ஃபஸ்ட்டே தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்து அரைங்க. அப்போ தான் மிளகாய் வற்றல் நல்லா நைஸாக அரைப்படும். ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிற போது மிளகாய் வற்றல் வந்து சரி வர மையாது. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டை உள்ளே சேர்த்துடலாம். சூடாக இருக்கிற போது அரைச்சி எடுத்துடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னியோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற சட்னியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து உள்ளே சேர்த்துடுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/4 கப்புக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இருங்க.
ஸோ இந்த இஞ்சி பூண்டு சட்னி நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் வச்சிங்கனாலே 10-15 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம் இது எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்குது. நம்ம சேர்த்த எண்ணெயும் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான இஞ்சி பூண்டு சட்னி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.